போற டாபிக் கான்கேவ் லென்ஸ், குவி லென்ஸ். பார்க்கலாமா? தின் அட் தி சென்டர், திக் அட் தி எட்ஜஸ். நடுவில் மெலிதாகவும் ஓரங்களில் தடிமனாகவும் காணப்படுகிறது. It diverges the light rays. இது ஒளிக்கதிர்களை பிரித்தனுப்புகிறது. அப்ப நம்ம இதை எங்க யூஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்மளுடைய கண் குறைபாடுல ஒண்ணு ஷார்ட் சைட்டட்னஸ், அதாவது கிட்டத்து பார்வை. இது இருக்கிறவங்களுக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கிளியரா தெரியாது. காரணம் நம்முடைய கண்ணுடைய விழித்திரையான ரெட்டினால ஒளிக்கதிர் பட்டா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் கிளியரா தெரியும். இந்த பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு அந்த ஒளி கதிரானது ரெட்டினாக்கு போறதுக்கு முன்னாடியே விழுந்துருது. அதாவது ஃபோக்கஸ் ரெட்டினால இல்லாம அதுக்கு முன்னாடியே இருக்கு. அப்போ இந்த இடத்துல கான்கேவ் லென்ஸ், குவி லென்ஸை பயன்படுத்துறது மூலமா இது ஒளிக்கதிர்களை பிரித்தனுப்புது. மேற்கொண்டு நம்மளுடைய கண்களோட இயற்கையான லென்ஸ் அதை இன்னும் பிரித்தனுப்புது. அதனால இன்கரெக்ட் ஃபோக்கஸ்ல ஏற்கனவே விழுந்துட்டு இருந்த இந்த லைட் ரேஸ் கரெக்ட் ஃபோக்கஸ் ஆன ரெட்டினால போய் விழுகுது. இதன் மூலமா ஷார்ட் சைட்டட்னஸ், கிட்ட பார்வையை சரி செய்ய முடியுது. இந்த மாதிரி 10th ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.